நாம இந்த வீடியோல பார்க்க போறது மிகவும் சக்தி வாய்ந்த, யாரும் அசைக்க முடியாத, எல்லோரையும் ஆச்சரியப்படுத்தும் ஒரு தர்கா, தொப்பூர் தர்கா பற்றி தான். இது எங்கு உள்ளது, இதன் வரலாறு சிறப்புகள் பற்றி பார்க்கலாம். ஏற்கனவே சில வீடியோக்கள்ல தொப்பூர் தர்கா பற்றி போட்டிருக்கோம். அதுல சொல்லப்படாத சில விஷயங்களை இதில் சொல்லியிருக்கேன். அதோடு தொப்பூர் கணவாயின் அமானுஷ்யங்கள் பற்றியும் பார்க்கலாம். வணக்கம், காஸ்மிக் லைவ் சேனலுக்காக சதி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த தர்கா போறதுன்னா சேலம் டு தர்மபுரி போற ரூட்ல 40 கிலோமீட்டர் தூரத்துல தொப்பூர் என்ற ஸ்டாப் இருக்கு. கோயம்புத்தூர்ல இருந்து போறவங்க சேலம் போய் அங்கிருந்து போகணும். தொப்பூர்ங்கிற ஸ்டாப்ல இறங்கினா வாக்கிங் டிஸ்டன்ஸ் தான், 10 நிமிஷத்துல போயிடலாம். இந்த தர்காவுக்கு சில கட்டுப்பாடுகள் இருக்கு. இந்த தொப்பூர் தர்காவுக்கு போறதுக்கு ஒரு நாள் முன்பும் ஒரு நாள் பின்பும் மாமிசம் சாப்பிடக்கூடாது, மது அருந்தக்கூடாது. இந்த தர்காவின் சிறப்பு, நாம் துளைத்த பொருள் எதுவானாலும் இங்க ஒரு வேண்டுதல் வைத்தால் திரும்ப கிடைக்கும். சொத்து, அதிகாரம், நம்மிடமிருந்து பறிக்கப்பட்ட விஷயங்கள் எதுவானாலும் திரும்ப கிடைக்கும். இந்து, இஸ்லாமிய, கிறிஸ்தவர் என அனைவரும் வரும் தர்கா தொப்பூர் தர்கா என்பது மற்றும் ஒரு சிறப்பு. இந்த தர்காவின் ஒரு சக்தி வாய்ந்த மகான் அசத் தௌகத் அலி எனும் ஒரு இஸ்லாமிய மகான். இவர் ராகவேந்திரருக்கு இடம் கொடுத்த மசூத் கானின் வம்சாவளியில் வந்தவரின் சீடராக இருந்தவர். இவர் வாழும் காலத்தில் ஒரு பெரிய சித்தராக இருந்திருக்கிறார். நிறைய பேய் பிசாசுகளை விரட்டி இருக்கிறார். இப்போது இவர் ஜீவசமாதி அடைந்துவிட்டார். பேய் பிசாசு பிடித்தவர்கள் இவரின் ஜீவசமாதி அருகே வந்தவுடன் தானாகவே அந்த பேய் ஆடி தானாகவே அந்த உடலை விட்டு ஓடும். ஜீவசமாதியில் உள்ள மகான் சூட்சும ரூபத்தில் வந்து அந்த பேயை விரட்டுகிறார். இங்கு வியாழன் அன்று செல்வது சிறப்பு. செல்லும் பொழுது ஒரு தண்ணீர் பாட்டிலும் எலுமிச்சம்பழமும் கொண்டு செல்ல வேண்டும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துடுங்க. அப்போ தான் என்னுடைய வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்கள் எல்லாருக்கும் வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணிடுங்க. அந்த தண்ணீர் பாட்டிலின் மூடியை எடுத்துவிட்டு எலுமிச்சம்பழத்தையும் அந்த பாட்டிலையும் மகானின் ஜீவசமாதி அருகில் வைத்தால் நீரும் பிரபஞ்சமும் சேர்ந்து அந்த நீருக்கு சக்தி கிடைக்கிறது. பின் அந்த நீரை வீட்டுக்கு கொண்டு வந்து வீட்டில் தெளித்தால் தீய சக்தியும் மாந்திரீக கட்டுகளும் அகலும், நம் வாழ்வும் செழிக்கும் என்று நம்பப்படுகிறது. இந்த இடத்திலும் 2 கைகளையும் தனித்தனியே வைத்தால் அது தானாக ஒன்று சேர்ந்தால் நாம் நினைத்தது நடக்கும் என்றும் சொல்லப்படுகிறது. தொப்பூர் தர்காவின் அருகே உள்ள தொப்பூர் கணவாயோடு நிறைந்த அமானுஷ்யங்கள் நிறைந்ததாகவும் ஒரு பெண் இரவில் குழந்தையுடன் வாகனத்தை மறிப்பதாகவும் அதனால் நிலை தடுமாறி வாகன விபத்துகள் ஏற்படுவதாகவும் பல காரணங்கள் சொல்லப்படுகிறது. ஆனால் வளைவுகள், மேடு பள்ளம் நிறைந்த ரோடும், மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டுவதும், வண்டியை டீசல் மிச்சம் செய்வதற்கு நியூட்ரலில் வைத்து வண்டி ஓட்டுவதும் தான் விபத்துகளுக்கு காரணம் என சொல்லப்படுகிறது. இந்த தொப்பூர் கணவாய் விபத்துகளுக்கு தொப்பூர் தர்காவில் உள்ள சக்தியோ பிரஜன சக்தியோ ஒரு வழி கொடுக்கும் என நாம் 2 வருடங்களாக கூறியிருக்கிறோம். இங்கு பாலம் கட்டும் பணி நடந்து வருகிறது. இதன் மூலம் இந்த விபத்துகளுக்கு ஒரு முடிவு வரும் என நம்புவோம்.